அன்னிங்க ஷுடா, இது என்ன திடீர்னு ஒரு குட்டி வீடியோன்னு பார்க்குறீங்களா? ஜஸ்ட் இது பண்ணலான்னு தோணுச்சு. இதோட கண்டென்ட் சொல்லிடுறேன். நான் வளவலன்னு பேசலை. ஜங்குக் வந்து மிலிட்ரியில் இருக்கான். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்றே ஒன்று சேஞ்ச் தான். அவனுக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆகி ஒருத்தன் ஒரு 6 months அப்படி வச்சுக்கோங்க. அவனை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் மிலிட்ரியில் இருக்கிறதுனால அவன் அதிகமாக கால் பண்ண மாட்டான். எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து கால் பண்ணுவான், அதிகமாக மெசேஜ் பண்ணுவான். ஸோ ஒரு குட்டி கான்வர்சேஷன் தான்டா, ரொம்ப பெருசுலாம் இல்லை. இப்போ எல்லோரும் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நைட் ஒரு 10 o'clock அப்படி நீங்கள் உங்களுடைய ஃபோனையே பார்த்துட்ருக்கீங்க. கால் பண்ணுவியாடா புருஷா? எவ்வளோ நாளாச்சு உங்ககிட்ட பேசி. குட்டி பையன் ஒழுங்காக சாப்பிட்டானா தெரியல. இதில் இந்த குட்டிக்கு என்ன சொல்லிச்சு? ஸ்பெஷல் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ண முடியல, நீ என்கிட்ட வந்து புலம்புது. அப்புறம் கை ஃபுல்லாக டேட்டு போட்டால் எங்கேருந்து போய் ஜாயின் பண்ணுறதா? மிஸ்ஸியோடா, என்னைக்காச்சும் கால் பண்ணுவியா அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க. அவனோட சேட்ஸ் தான், அவன் பிக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு சடனாக உங்களுக்கு கால் வருது. உங்கள் ஃபிங்கர்ஸ்லாம் அப்படியே ஷேக் ஆகுது. சமுக்கா, மில்க்ஷேக் பையன் கால் அப்படின்னு பட்டன் அட்டன் பண்ணி, ஹலோ சுங்குமா கால் பண்ணிட்டியா? ஹலோ. அவனோட அந்த ஒரு ரிப்ளை நீங்கள் இவ்வளோ நேரம் அவனை மிஸ் பண்ணது எல்லாத்தையுமே அப்படியே ஹீல் பண்ணிக்கிது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மிஸ்மரைஸ்டாக கேட்டுட்ருக்கீங்க. அவன் அதுக்கடுத்து எதுவுமே பேசவே இல்லை. சுங்குமா பேசுங்க. ரெடி பண்ணுறேன். பொண்டாட்டி. ஜங்குக்கா, மிஸ் யூ ஸோ மச். நீங்கள் எப்போ வருவீங்க? ரொம்ப நாளாக இல்லடி, இன்னும் கொஞ்ச நாள் தான். ஜஸ்ட் 302 days. 302 days உனக்கு கம்மியாடா? உனக்கு என்ன, நீங்கள் இருப்பீங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எப்படி சாப்பிட்டியா? ஏன் ஸ்லோவாக பேசுகிறீங்க? எல்லோரும் தூங்குறாங்கடி. எனக்கு என் பொண்டாட்டிகிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான் ஸ்லோவாக ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பேசுகிறேன். அச்சோ குழந்த பையன், என்கிட்ட பேசாமல் எப்படி இருக்க முடியுது உன்னால்? முடியலடி. என்ன ஒர்க் பண்ணாலும் உன் மூஞ்சி தான் கண்ணு முன்னாடி வருது. அதான் உங்ககிட்ட கிடைக்கிற டைமில் சேட் பண்ணுறேன். ஆனால் கால் பண்ண தான் முடியல. ஓய் ஜங்குக், ஐ மிஸ் யூடி. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான இது ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் ஜங்குக் இந்த மாதிரி மிஸ் யூ அதெல்லாம் சொல்ல மாட்டான். லவ் யூ கூட எப்பயாச்சும் வேறு தான் சொல்லுவான். அச்சோ, லவ் யூ டூடா ஜங்குக் பையா, போடா. சரிடி, சீரம் வந்துடுறேன். நீங்கள் இல்லாமல் எனக்கு டேவே போக மாட்டுது. உனக்கு நைட் தானே போகக்கூடாது என்னடி? இப்படி டீஸ் பண்ணிகிட்டே இரு. ஆளை பாரு. நான் உங்களை இன்றைக்கி மிஸ் பண்ணேன். இன்றைக்கி மட்டுமா? இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் ரிஃப்ரெஷ் ஆக போனேன்னா பாத்ரூமில் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னது கேட்கல? ஆமாம், மிஸ் பண்ணேன். அந்த லிசான் இன்றைக்கும் வந்துருச்சு. பயந்துட்டு வெளில ஓடி வந்தேன். நீங்கள் இல்லை என்னை கட்டி பிடிச்சி தூக்கிறதுக்கு. அப்போ ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் எனக்கு கம்ஃபர்ட்டும் பண்ணலை. நானே கம்ஃபர்ட் ஆக்கிட்டேன். எப்படி? உங்கள் ஃபோட்டோ பார்த்தேன். ஐயோ சரியா. அப்புறம் என்ன குளிச்சா இல்லையாடி? குளிச்சிட்டேன். நானும் தைரியமான பொண்ணு தாங்க. ஒரு பொண்டாட்டி தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறோமேன்ற விவஸ்தை இருக்கா அவனுக்கு? நான் தான் இந்தியா போகணுன்னு சொல்லிட்டேன். நீ போகாதுக்கு நான் ரெடி பண்ணுறது. என் சிச்சுவேஷன் எப்படின்னு உனக்கே தெரியும். சரி நம்ம ஜாலியாகவே பேசலாம். ரொம்ப நாள் கழித்து பேசிட்டு இந்த குழந்தை. ஜங்குக்கு நான் நிறைய சொல்லணும். சொல்கிறீ. உன் வாய்ஸ் கேட்க தான் கால் பண்ணேன். எவ்வளோ பேசணுமோ பேசு. ஜங்குக்கா, இன்றைக்கி மார்னிங் எழுந்துச்சுன்னா பக்கத்தில் உங்களை மிஸ் பண்ணேன். எப்பவுமே மார்னிங் உங்களை ஹக் பண்ணி தான் எழுந்திருப்பேன். அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்படியே எழுந்துச்சி ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்து காஃபி தனியாக போட்டு குடிக்க எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நானும் குடிக்கணும், அதான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் எப்பயும் போல் நீங்கள் உங்கள் பனானா மில்க் போட்டுடும், அதை மிஸ் பண்ணுறேன். அப்புறம் எப்போ தலை திட்டிகிட்டே இருப்பீங்களே, அதையும் மிஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தான் திட்டினாலும் என்னை வந்து ஒரு ஹக் பண்ணுவீங்களா? அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜேகே. சுங்குமா ஜேகே. சொல்றீ. தூங்கிட்டீங்களா? இல்லடி, கேட்டு தானே. அது ஒன்றும் இல்லடி, சொல்லு. இது இங்கே எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்களா, அதான் சத்தம் போடல. டைம்
10 o'clock ஆச்சு. எப்போ நீங்கள் வந்தீங்க? அது நான் வந்து சொல்லுங்க. 9:30 வந்தேன்டி. சாப்பிட்டு உனக்கு கால் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இப்போ தான் சாப்பிட்டீங்களா சிக்கன்? 9:30 ஆகிடுச்சு. லேடி அது ஒன்றும் இல்லை, சும்மா அது வந்து டயர்டாக இருக்கீங்க தானே, அதுதானே தூங்கிட்டீங்க. இல்லைடி நீ பேசிட்டு நான் கேட்பேன். போங்க, நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, உங்கள் ஹெல்த் விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை, தூங்க. சங்குக்கா என்னடி நீங்கள் எதுக்கு அந்த இதை இங்கேயே விட்டுட்டு போனீங்க? எந்த இதை நான் அங்கேயே விட்டு வந்தேன்? உங்களுடைய அந்த அந்த வின்டர் கோட்டை அங்கேயே இருக்குது. ஆமாம் அங்கேயே விட்டு வந்துட்டேன். உனக்கு தாண்டி எந்த போட்டு தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. இப்போ கூட என் ஷர்ட் தானே போட்டிருக்க. கண்டுபிடிச்சிட்டானே, தெரியும்டி நீ எந்த தான் போட்டிருப்பேன்னு. என் சென்ட் ஒன்று சுற்றி இருக்கணும் அதானே? ஆமாம், அதே தான் வச்சுட்டு வந்தேன். டேய் லூசு பயலே, அங்கே எவ்வளோ குளிரும், எதுக்கு இங்கே வச்சுட்டு போனேன்? நீ இன்னொன்று வாங்கினாலும் லூசு மாதிரி எதாவது சொல்லுவேன். நான் வாங்கி எப்படி அனுப்புறதுங்க சொல்லுங்கள். ஏதாச்சும் அட்ரஸ் இருக்குமா, இல்லை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களா? நானே வந்து வாங்கிக்கிறேன்டி, அதை நீ வச்சுக்கோ. நான் வேறு வாங்கிக்கிறேன். ஐயா போடா. சங்குக்கா சங்குக்கா சங்கும்மா என்னடி? என்ன சொல்ல? எனக்கு ஒரு தடவை சொல்கிறேன். என்னடி? வெண்ணமாவிலேயும் திட்டுங்களேன். அது ரொம்ப நாளாக ஆச்சுங்க, ப்ளீஸ். எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் எப்படி திட்டினாலும் நான் அதெல்லாம் ரசிப்பேன். என்ன பண்ணுறது, என் கேரக்டர் அப்படி. உங்களை இன்ச்சு பை இன்ச்சாக ரசிப்பேன். நீங்கள் கோவப்பட்டாலும் திட்டினாலும் கொஞ்சினாலும் எப்படி இருந்தாலும். தெரியும்டி பொண்டாட்டி, தெரியும். வெண்ணமாவளே உன்னை பற்றி எனக்கு தெரியாது. ஐயோ எவ்வளோ டேஸ் ஆச்சு கேட்டு. இன்றைக்கி நைட்டு ஹாப்பி தூங்குவேன். ஏய் கத்தாதடி. சரி கத்தலை. சங்குக்கா நீங்கள் 9:30 தான் வந்தீங்க, சாப்பிட்டா சொன்னீங்க. ஒர்க்லாம் அப்போ தானே முடிஞ்சுது. மார்னிங் எப்போ எழுந்திரிக்கணும்? அதெல்லாம் லேட்டாக தான் எழுந்திரிக்கணும். நீ பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. உண்மையாக சொல்லுங்கள். இன்னும் இல்லடி, நீ எடு சொல்லுங்கள். அது 3:30 எழுந்திரிக்கணும். நான் 4 o'clock தான் எழுந்திரிப்பேன். டேய் 10 மணி வரைக்கும் தூங்குவேடா, குழந்த பையன். அங்கே எப்படி எழுந்திரிக்கிற? ஏய் என் கண்ட்ரிக்கடி, நான் பண்ணாமல் யார் பண்ணுவா? தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியாது. நீங்கள் போய் தூங்குங்க, பாய். இன்னும் கொஞ்ச நேரம் பேசி ப்ளீஸ். அகைன் எப்போ கால் பண்ணுவேன்னு தெரியாது. சங்குக்கா பேசுடி, நீங்கள் தூங்குங்க ப்ளீஸ். எனக்காக முடியாது. பொண்டாட்டி பிடிக்கணும், தூங்கணும். இதான் சொல்லி மயக்கிறேன். சரி குட் நைட், நல்லா தூங்குடி. பத்திரமா இருங்க. எனக்கு சின்ன குழந்தையாடி. எனக்கு குழந்தை தான். பாய் சங்குமா, மிஸ் யூ, லவ் யூ. பாய் டி, குட் நைட். ஓய் லவ் யூ டி, மிஸ் யூ ஸோ மச். என் பொண்டாட்டி சீக்கிரம் வந்துடுறேன். ஸோ அப்படியே 2 பேரும் ஃபோன் கட் பண்ணிடுறீங்க. ஓகேடா, சும்மா ட்ரை பண்ணேன், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய், எப்போ சீக்கிரம் போடுறேன்.